ஹலோ விவாஸ், யாரும் கிட்ட வராதீங்க. சவுகார் ஜானகி அம்மாவுடைய இறுதி ஊர்வலத்தின் போது மகள் செய்த காரியமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. திடீரென இவங்களுடைய மகளான பிரபா இப்படி செய்வதற்கு என்ன காரணம், அப்படி அங்கு என்னதான் நடந்திருந்துச்சு என்பது குறித்த பல தகவல்களானது கசிந்திருக்கு. இது பற்றின முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயது மூப்பு மற்றும் திடீர் உடல் நல குறைவின் காரணமாக நேற்று மதியம் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சவுகார் ஜானகி அம்மா உயிரிழந்துட்டாங்க. இவங்களுடைய இழப்பானது ஒட்டுமொத்த திரையுலகினரையும் சரிங்க, ரசிகர்கள் மத்தியிலையும் சரிங்க, மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. நமக்கே இப்படி இருக்கும்போது இவங்களுடைய குடும்பத்தாருக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா மனவேதனையும் பேரதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு. அதுலேயுமே இவங்களுடைய மகளான பிரபா ரொம்பவே உடைஞ்சு போய் அழுதுருக்காங்க. இவங்களுடைய இறுதி ஊர்வல சடங்கின் போது இவங்களுடைய மகள் செய்த காரியம்தான் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதாவது, என்னுடைய தாயை நான் தான் சுமந்து செல்வேன், என்ன 10 மாசம் கருவில் சுமந்தது மட்டுமல்லாமல் இத்தனை நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில எந்தவித நல்லது கெட்டது என்றாலும் எனக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காம, கஷ்டத்தையே காட்டாம என்னைய வளர்த்தவங்க தான் என்னுடைய அம்மா. அவங்க எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி. அப்படிப்பட்ட அம்மாவுடைய உடலையாவது சுமக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுங்க, யாரும் கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகி கத்தி அழுதுருக்காங்க. இவங்க பேசின அந்த விஷயமும் இவங்க அழுத அழுகையும் பார்த்தீங்கன்னா அங்கு இருந்த எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தி விட்டது என்றே சொல்லலாம். அதே போல் எல்லோருக்குமே அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அதோடு அவங்களுடைய அம்மா தான் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வாழ்க்கையில் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அதே போல தான் என்னுடைய அம்மாவும் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இது மாதிரியான ஒரு தாயை யாராலையுமே பார்க்க முடியாது. என்னதான் சினிமா படப்பிடிப்புல அவ்வளவு பிஸியாக இருந்தாலுமே குடும்பத்தை எந்த இடத்திலையுமே விட்டு கொடுத்தது இல்லை. எங்களுக்கான நேரத்தை பார்த்தீங்கன்னா செலவிடுவதில் எந்த இடத்துலையுமே குறைவு வச்சது கிடையாது. அதே போல எங்களுக்கு சின்னதுல இருந்து இது நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்தவித கஷ்டத்தையும் காட்டாம நாங்க என்னென்ன விஷயங்கள் ஆசைப்பட்டோமோ அத்தனை விஷயத்தையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கள் கூட இருந்த ஒவ்வொரு நாளையுமே எங்கள் கூட கடவுளே இருந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அவங்க இல்லை அப்படிங்கிற விஷயம், அந்த தெய்வமே எங்கள் கூட இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே உருக்கமாக பேசி ரொம்பவே எமோஷ்னலாகி கத்தி அழுதுருக்காங்க. அதோடு அவங்களுடைய இறுதி சடங்கின் போது ஒவ்வொரு விஷயத்தையுமே என்னுடைய தெய்வத்துக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையுமே அங்கு இருந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடலையுமே நான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுருக்காங்க. அங்கே இருந்தவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாப்பிடாம நீங்கள் ரொம்பவே வீக்காக இருக்கீங்க, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்க ரொம்பவே கோபப்பட்டு என்னுடைய அம்மாவுக்கு எல்லாமே நான் தான் செய்வேன், யாரும் என்னைய தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கத்தி பேசி அங்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சலசலப்பே ஏற்பட்டு இருந்திருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அந்த மகளான பிரபா எந்தளவுக்கு தாயின் மீது அன்பு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இதன் மூலமாகவே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போனார்களாம். அதோடு இவங்களுடைய மகள் மற்றும் மகன், பேரன், பேத்தி என்று ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பாட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து அதை சொல்லி அழுவும் போது அங்கே இருந்த எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா தன்னால் அழுகையானது வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த பலருமே அவங்களுடைய கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட சினிமா துறையில் மட்டுமே 70 வருஷம் பக்கமாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு இப்போது 94 வயதாகிறது. இப்படிப்பட்ட இவங்களுடைய பிரிவானது நமக்கே ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது, என்னடா சவுகார் ஜானகி அம்மா நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளாலேயே ஜீர்ணித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நல்லாவே புரிய வருது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் அவங்களுடைய குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா மன வலிமையை அந்த ஆண்டவன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு
இதிலிருந்து அவங்க மீண்டு வருவதற்கு அந்த ஆண்டவன் இவங்க கூட துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார பிரார்த்தனை செய்து கொள்வோம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முத்திரை பதித்த பன்முகத்தன்மை கொண்ட பழம்பெரும் நடிகையான சௌகார் ஜானகி 94 வயது ஆகிறது. அவங்களுக்கு வயது மூப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக சென்னையில் நேற்று மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது உடலானது பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னை இல்லத்தில் வைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது மறைவு குறித்து சௌகார் ஜானகியுடைய மகளான கண்ணீர் மல்க பேசி இருக்காங்க. நடிகை சௌகார் ஜானகி 1950ஆம் ஆண்டு LV பிரசாந்த் இயக்கத்தில் NT ராமாராவ் நடித்த சௌகார் திரைப்படத்தின் மூலமாக முதலில் கதாநாயகியாக திரையுலகில் அறிமுகமாகியிருக்காங்க. அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தான் அவரது பெயருக்கு முன்னால் சௌகார் என்ற அடைமொழியானது ஒட்டி கொண்டது. கருணாநிதி, ஜெயலலிதா, MGR, NTR போன்ற முன்னணி தலைவர்களும் முதலமைச்சர்களுமான ஜாம்பவான்களுடன் இணைந்து பல படங்களில் பணியாற்றி இருக்காங்க. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைமுறை கடந்து அனைத்து நட்சத்திரங்களுடனும் நடித்த பெருமையானது இவருக்கே உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. சினிமாவில் படு பிஸியாக இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக இருந்த சௌகார் ஜானகிக்கு யாக்ன பிரபா, சசி, வெங்கடரமணா என 2 மகள்கள், 1 மகன் இருக்காங்க. சென்னையில் வசித்து வந்த இவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து தான் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. எனினுமே சிகிச்சை பலனின்றி நேற்று அவரது உயிரானது பிரிந்தது. தற்போது தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் தான் உடலானது பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இப்போது பார்த்தீங்கன்னா சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அதற்கான இறுதி சடங்குகள் ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டு இருந்தது. அப்போதுதான் அவங்களுடைய மகளுமே ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருக்காங்க. தாயின் மறைவு குறித்து பேசிய அவரது மகள் பிரபா கண்ணீர் மல்க பேட்டியளித்திருக்காங்க. இப்படி ஒரு தாயை யாராலையுமே பார்க்க முடியாது. சினிமா படப்பிடிப்புகளில் படு பிஸியாக நடித்தாலுமே எங்களுக்காக ஒவ்வொன்றையுமே பார்த்து செய்வாங்க. எங்களை மிகவுமே கட்டுப்பாடாக வளர்த்தவர் தான் அம்மா. இன்று பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி என அனைவருமே நன்றாக இருப்பதற்கு அம்மா தான் காரணமே. எங்களுக்கு எந்த குறையும் தெரியாதபடி வளர்த்தாங்க. கஷ்டம் என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. அவர்கள் எங்க கூட இருந்தது கடவுளே எங்க கூட இருந்தது போல இருந்தது. இப்போது எங்களுக்கு தெய்வமே எங்களை விட்டு போனது போல உணர்கிறோம் என்று ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இந்த வார்த்தைகள் எல்லாமே பேசும்போது கேட்கக்கூடிய நமக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனை அளிக்கிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.